ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கடைசி நேரத்தில் இந்த கல்யாணம் நின்றும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியே கல்யாணமும் நின்றுச்சு. கல்யாணம் நின்றதுல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்படி ஒரு மாப்பிள்ளைய போயிட்டு என்னோட பொண்ணுக்கு பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நவீன கார்த்தி கூட்டிட்டு வராங்க. அத்தை, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நவீன் துர்காவை ரொம்பவே விரும்புறான். கண்டிப்பா இவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் துர்காவை அப்படின்னு சொல்ல, அதுக்கு நவீனு கூட சேர்ந்து சொல்றாங்க, ஆமா மேடம், நான் வந்து துர்காவை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஒரு ஃப்ராடு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமா நவீனை திட்டுறாங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, போதும்மா, அவர் இனிமேட்டு இப்படி எல்லாம் திட்டாதீங்க, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அவனை திட்டினா உனக்கு ஏண்டி வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு துர்கா சொல்றாங்க, அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கல்யாணம் ஆனாதானே புருஷன், அவர் எப்படி உனக்கு புருஷனாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துர்கா சொல்றாங்க, எங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன துர்கா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது துர்கா வந்து தாலியை காட்டுறாங்க. நாங்க ஏற்கனவே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லி உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க வேற மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நாங்க 2 பேரும் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் துர்கா அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. அதுக்கு துர்கா சொல்றாங்க, உங்களுக்கு தான் நவீனை கண்டாலே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அவன் நேரா வந்து உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன். ஆனா அவன் வந்து அவனோட அடையாளத்தையே மறைச்சிட்டு டிரைவரா நடிச்சு ஏமாத்தினா பாரு, அதை மட்டும் நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நவீன் வந்து சொல்றாங்க, இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி போய் சொல்லி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், என்னைய மன்னிச்சிருங்க, நான் துர்காவை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து சொல்றாங்க, ஐயோ இவன் பேசுற பேச்சுல எங்க இவன் மனசு மாறிடுவாளோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா, எல்லாருமே உன்னைய ஏமாத்தணும்னு பாக்குறாங்க, நீ தோத்துட்டக்கா. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேனே இவங்களை நம்பாதன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. பாத்தியா துர்கா, அந்த டிரைவர் சொல்லி கொடுத்து எப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் இன்னும் குழந்தை கிடையாது, நான் யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் பேசல, இது வந்து நான் என்னோட வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி துர்கா சொல்றாங்க. இதை கேட்ட சத்ரா சொல்றாங்க, அக்கா பார்த்தல, அவ்வளவுதான், டிரைவர் எல்லாரோட மனசையும் மாத்தி வச்சிருக்கான், இப்பயாவது புரிஞ்சுக்கோ, அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்காக தான். நீ எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை கட்டி காத்துட்டு இருந்த, ஆனா ஒரு நிமிஷத்துல இப்படி அவங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே உடஞ்சு போயிருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்க கோவத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக பாருங்க. உங்க பொண்ணு விரும்பின வாழ்க்கை கிடைச்சா அவனும் சந்தோஷமா தானே இருப்பான். நவீன் ரொம்பவே நல்ல பையன், அவன் என்ன ஒரே ஒரு பொய் தானே சொல்லியிருக்கான், அதுக்கு போய் எதுக்காக அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, போதும் நிறுத்த. கார்த்தியை திட்டுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியை எதிர்த்து பேசுறாங்க. இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு என்ன பண்றதுனே தெரியல. சந்திராவுக்கு ஒரே சந்தோஷம்தான், அப்பாடா நம்ம நினைச்சது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது, இப்படியே நம்ம அக்காவை ஏத்தி விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்க எல்லாரையுமே நான் எவ்வளவு நம்புறேன், ஆனா எனக்கு எல்லாருமே சேர்ந்து துரோகத்தை பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து இன்னும் சாமுண்டீஸ்வரியை ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அக்கா, இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோ, இந்த டிரைவரை பத்தின விஷயம் எல்லாம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், இவனை நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தான் சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. கண்டிப்பா இவங்க வந்து துர்கா நவீனை ஏத்துக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்த தான் செய்வாங்க. இவங்க கோவெல்லாம் போய் கொஞ்ச நாள் சென்று தான் துர்கா நவீனை ஏத்துப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து ட்ராக் எப்படி கொண்டு போறாங்க தெரியல. என்னமோ சந்திரா பத்தின விஷயம் எல்லாம் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டு வந்தாங்க. கடைசி நேரத்துல அப்படியே புஷ்ன்னு ஆக்கிட்டாங்க. அந்த கான்ஸ்டபிள் சொன்னது என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் இந்த சந்திரா தான் இந்த மாதிரி ஃபேக் மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரல. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் எப்படிதான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வைக்க போறாங்க தெரியல. அதுக்குள்ள இந்த துர்கா நவீன் இவங்க 2 பேரோட கதையை கொண்டு வந்துட்டு சந்திரகலாவோட விஷயத்த அப்படியே மறைச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரா துரோகம் பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் எபிசோட் வந்து ரொம்பவே சாரசமா போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.